நான் இவளை கூப்பிட போற விஷயத்த எப்படியோ அந்த உத்தம தெரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட ஏதோ டீல் பேசியிருக்கான். அதனாலதான் நான் கூப்பிட்டதும் மறுப்பு எதுவும் சொல்லாம ஏன் கூட வந்திருக்கா. என்னடி இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாம் அந்த உத்தமனுக்கு வேவு பார்த்து சொல்றதுக்கு தான் நீ வந்திருக்கியா? ஐயோ தாத்தா, ஏதாவது சொல்றாளாம் பாத்தீங்களா? இதுக்கு மேலே இவ்வளவு விசாரிச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? என்ன இது அமைதியா இருந்து நமக்கு ஆப்பு வச்சிருவா போல் இருக்கே. அன்பு, என்னம்மா இதெல்லாம்? எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உத்தமன் சொல்லிதான் இந்த வீட்டுக்கு வந்தியா? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? தாத்தா, உத்தமனை பார்த்து பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா நானா தேடி போயெல்லாம் பார்க்கல. அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ அந்த ஆளு வழியில என்ன மறிச்சு நிக்க சொன்னாரு. சரி, எம்எல்ஏ வாச்சேன்னு மரியாதைக்காக நின்னு என்னன்னு கேட்டேன். அப்பதான் அந்த ஆளு என்கிட்ட நிஜமாவே டீல் பேசினாரு. நிஜமாதான் தாத்தா. ஓ, கழுத்துல கட்டாயப்படுத்தி தாலி கட்டின அந்த கதிரை நீ சும்மாவா விட்ட? அந்த ராஜேஸ்வரியும் லேசுப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாரு. நீ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்பப்போ நடக்கிறதெல்லாம் எனக்கு தகவல் சொல்லு. நீ கேக்குற பணத்தெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. நம்ம கிட்ட சொல்லாம உத்தம தனி ரூட்டு போடுறானோ? ஆனா எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நான் வாழதான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். என் வாழ்க்கைய கெடுக்கவா பாக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா மாமா, நான் தான் அன்பு மேல சந்தேகப்படாதீங்கன்னு சொன்னேன்ல. அந்த உத்தமனா வழிய வந்து இவகிட்ட வம்பு பண்ணிருக்கான். அதுக்கு அன்பு என்ன பண்ணுவா? என்ன தாத்தா, இன்னும் உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருக்கா? உத்தம சொல்லிதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, உத்தமனை ஆரம்பத்திலேயே தட்டி வைக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.